கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன ரொம்ப நாளாக சாட்சி வரலன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், அன்பு ஊழியர் கே. ஸ்டீஃபன் அவருடைய சாட்சி நாங்கள் வெளியிட்டிருந்தோம். 2வது பாகத்தை வெளியிடுறதுக்கு முன்னதாகவே அவருடைய வாட்ஸ்அப் அங்கே தமிழ்நாட்டில் முடக்கப்படுகிறது. எங்களுக்கு பாருங்கள், அதுக்கப்புறம் சாட்சி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு நல்ல சாட்சி வரும் பொழுது சாத்தான் பல தடைகளை கொண்டு வருவான். இன்றைக்கு திரும்பவுமாக அன்பு சகோதரருடைய சாட்சியின் தொடர்ச்சியை நீங்கள் கேட்க போகிறீங்க. இதை நீங்கள் கேட்காதவங்க முந்தின சாட்சியை போய் அவருடைய சாட்சியை கேளுங்க, இது உங்களுக்கு புரியும். அதாவது ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அவர் அவருடைய ஆசீர்வாதத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்கிறார், அவருடைய ஊழியத்தை எவ்வாறு செய்து வருகிறார், அதைத்தான் நீங்கள் இந்த சாட்சியில் கேட்க போகிறீங்க. அது மாத்திரமல்ல, சாட்சியை நமக்கு எடுத்து அனுப்பி கொடுத்த போதகர் சுஜின் ஐயா அவர்கள் மிகவும் அழகாக ஜெபித்து சாட்சியை முடித்திருக்கிறார்கள். கடைசி வரை பாருங்கள், கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் அன்பு ஊழியர் கே. ஸ்டீஃபன் அவர்கள். இவர்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி தாலுகாவில் உள்ள களக்காடு அருகில் இருக்கின்ற தம்பித்தோப்பு என்ற கிராமத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் இயேசு என் அஸ்திபாரம் என்ற பெயரிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? ஆண்டவர் என்ன அந்த சத்தம் மட்டும் கூப்பிடும் போது அந்த சத்தத்தை கேட்டு நான் ஆலயத்துக்கு போனோடனே எங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளவு பக்தியா இருந்தவன் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியா போறாங்கிறான் அப்படின்னு சொல்லி 10 ரூபா கடனா வாங்கி கொண்டு கொடுத்ததை கொண்டுதான் முத ஆலயத்துல காணிக்கையா வச்சு எங்க ஊரு என் தம்பி தோப்பு பக்கத்திலே வடமலை சமுத்திரம் பரிபவுல் ஆலயம் இருக்குது. சிஎஸ்ஐ சர்ச்சு. ஆமா 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 பரிபவுல் ஆலயம். அந்த ஆலயத்துல போய் ஆண்டவரை ஆராதிக்கும்படியா போனேன். அப்படி ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு போய் அம்மா கொடுத்த அந்த 10 ரூபாய உயர்ந்த காணிக்க ஆண்டவருக்கு படைச்சு அப்படி அவர் சமூகத்துல ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஆண்டவரை ஆராதிக்க தெரியாது, ஜெபிக்க தெரியாது, வேத வசனங்கள் தெரியாது. ஒரு சிறு பிள்ளைகள் சொல்ற மாதிரி வசனம் சொன்னது கூட கிடையாது. எதுவுமே இல்லாம போய் உட்கார்ந்தேன். ஆனா பாருங்க, ஆவியானவர் என் மேல அன்பு கொண்டு என்னை அழைச்ச தேவன், அவர் அந்த ஆவியின் கிருபையினால எனக்கு வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுத்தாரு, வேதத்தின்படி நடக்க கற்றுக் கொடுத்தாரு, தேவனுடைய மனுஷனா மாத்தினாரு. அவருடைய ஊழியத்தை செய்யும்படியா 2015 என்ன அபிஷேகித்தாரு. 2015 அவருடைய அபிஷேகம் பெற்றேன். அது முதல்ல ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படியா போறேன். இன்னைக்கு வர ஆண்டவருக்கு ஓய்வு நாள் தோறும் வாரந்தோறும் சண்டே சர்வீஸ் எங்காவது ஒரு சபையில எங்க கூப்பிட்டாலும் அங்க போய் ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பேன். அவருக்கு சாட்சியா போய் நின்றுட்டு வருகிறேன். அது மாத்திரமல்ல, ஏழ்மையில இருந்தேன், தருத்தரத்துல இருந்தேன், 10 ரூபா காணிக்கப்பட வழி இல்லாம இருந்தேன். ஆனா அப்படிப்பட்டனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்பேன். ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது ஒவ்வொரு நாளும் உம்முடைய கைகளின் கிரிகளால என் கரத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும், சொந்தமா ஒரு தொழிலை தரணும், வாரந்தோறும் குடும்பமா உங்க ஆலயத்துல ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு பொறுத்தனையா செய்து கொண்டு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் பாருங்க, ஏற்ற வேலை வந்தது. 2012 களக்காடு பகுதியில ஜீசஸ் ஹோட்டல் சொல்லி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க கிருபை செஞ்சாரு. அந்த ஹோட்டல் வைக்கும் போது ஹோட்டல் தொழில் எனக்கு தெரியாது. எந்த ஹோட்டலையும் நான் வேலை பார்த்தே கிடையாது. ஆமா, சால்னா வைக்க தெரியாது, புரோட்டா போட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அப்படி இருக்கும்போது இல்லாததை இருக்கிறதா மாற்றுகிற தேவன். எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா அந்த ஹோட்டலை நடத்துறதுக்கு தேவன் கிருபை செஞ்சாரு. ஹோட்டலை நடத்தினேன். 10 வருஷம் அந்த இடத்துல பிரயாசப்பட்டேன். அதன் பலனை கொண்டு என் சொந்த ஊர்ல எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது. நான் ஐயாவை விட்டுட்டேன், ஐயா வழியை விட்டு போயிட்டான், இவன் அழிஞ்சிருவான், இவன் வாழ மாட்டான், இவன் சந்ததி பெருகாது, இவன் தலைமுறை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எண்ணினவங்க மத்தியில எனக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தாரு. 3 பிள்ளைகளையும் தந்தாரு. 10 வருஷம் களக்காட்டுல பிரயாசப்பட்டேன். அதுல கொண்டு என் சொந்த ஊர்ல தம்பி தோப்புல ரோட்டு ஓரமா ஒரு 2 சென்ட் இடத்தை தந்தாரு. அந்த 2 சென்ட் இடத்துல 3 கடையை கட்டுறதுக்கு 2022 கிருபை செஞ்சாரு. 2022 கீழே 3 கடையை கட்டினேன். மேல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும் போது எனக்கு இத்தனை நன்மைகள் செய்து என்னை நடத்தி கொண்டு வந்தது ஒரு உலகத்துக்கு தகப்பன் அல்ல, ஆவிக்குரிய தகப்பனாய் ஆண்டவர் தான். அவருக்கு எப்படியாவது ஒரு பலிபீடத்தை கட்டணும். ஏன்னா ஆலயம் இல்லாத ஊரு. என்னை போல அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், மெய்யான ஒளியை கண்டு கொள்ளணும், இயேசுவை அறியணும், இருள்ல இருக்கிற ஜனங்க வெளிச்சத்துக்கு வரணும். அப்போ வரணும்னா, அப்படிப்பட்ட ஜனங்க மனம் திரும்பணும்னா ஒரு பலிபீடம் வேணும்னு சொல்லி ஆண்டவருக்காக ஒரு ஜெப வீட்டை கட்டினேன். கடைக்கு மேல ஜெப வீட்டை கட்டினேன். இன்னைக்கு
மாசந்தோறும் முதல் சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணில இருந்து 9 மணி வரை அதுல ஆராதனை நடக்குது. தேவன் என்ன கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார். பாருங்க, ஒண்ணும் இல்லாதவன் 10 ரூபாயை காணிக்கப்பட வழி இல்லாம கடன் வாங்கிட்டு போனவன் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஹோட்டல் தொழிலை செய்ய வச்சிருக்கிறாரு. ஊழியத்தை செய்யும்படியா ஜெப வீட்டை தந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தினால குடும்பமா சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளவு நினைக்கிறேன் பாரு. ரொம்ப சந்தோஷம் உங்க சாட்சியை கேட்டது. நன்றி. அவர்களே, நாளிலும் நம்ம ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம். அருமையான ஸ்ரீபலன் அவர்கள் தன்னுடைய சாட்சியை அனுபவபூர்வமா பகிர்ந்து கொண்டாங்க. ஐயாவளி பாரம்பரியத்துல பயங்கரமான பக்தி வைராக்கியத்தோடு இருந்த அருமையான சகோதரரை ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே சந்தித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி ஞானஸ்தானம் கொடுத்து திருப்பந்தியிலே பங்கு பெற்று, அது மாத்திரமல்ல அழகான ஒரு தொழில், வழக்கால ஜீசஸ் ஹோட்டல் சொன்னா தெரியாத ஒரு நபரே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹோட்டலை கொடுத்து, ஹோட்டல் மாத்திரமல்ல நல்ல ஒரு ஊழியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஊழியத்தின் பேரு இயேசுவின் அஸ்திபாரம். அந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்து இன்னைக்கு பல இடங்களிலே ஆண்டவர் இவரை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். உண்மையாகவே அருமையான அண்ணன் இன்னைக்கு கொடுத்த சாட்சி உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நாங்க நம்புறோம். உண்மையாக கர்த்தர் இந்த சாட்சியின்படி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அருமையான உங்களுடைய மகனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்களுடைய ஊழியக்காரன் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே சொன்ன சாட்சியை கர்த்தர் கேட்டீங்கப்பா. ஆண்டவர் அடியாரை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நீ முன்குறித்து அழைத்து அபிஷேகித்து ஆண்டவருடைய கனமான திருப்பணியை செய்யும்படியே பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து கர்த்தாவே அடியாரின் ஊழியங்களை கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும், குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும், தொழில கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். கர்த்தர் இவரை கொண்டு தேசத்துல இன்னும் பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் செய்வீராக. இவருடைய சாட்சியை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆமென். நல்ல ஒரு சாட்சியை கேட்டீங்க இல்லையா? பாருங்க, சகோதரர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த சாட்சியில் நான் சொல்லியிருந்தேன், பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் ஒரு வசனத்தை அன்பு சகோதரருக்காக கொடுத்திருக்கிறார். எங்கே வசனத்தை வாசிக்கலாமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜகீரமான அசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு அதிகாரம் 2 இறைவார்த்தை 9. But you are a chosen people, a royal priesthood, a holy nation, God's special possession, that you may declare the praises of him who called you out of darkness into his wonderful light. A reading from 1 Peter chapter 2 verse 9. வசனம் சொல்கிறத பார்த்தீங்களா? பாருங்கள், உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சகோதரர் மாத்திரமில்லைங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருமே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அவர் நமக்கு கொடுத்த அந்த பணி, அதாவது அவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். பாருங்கள், சகோதரர் இன்னைக்கு பல பேருக்கு பிரயோஜனமாக அந்த இடத்துல வாழ்ந்து வருகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு ஆலயத்தை கட்டி அதை நடத்தி கொண்டு வருகிறார். நாமும் நம்மால் இயன்ற அளவு அவருடைய ஊழியத்தை செய்வோம், ஊழியத்தை தாங்குவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர் கே. ஸ்டீஃபன் அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் ஊழியத்தையும் தொழிலையும் இந்த சாட்சியை நமக்கு எடுத்து அனுப்பிய போதகர் சுஜின் ஐயா அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக இன்னொரு சாட்சியுடன் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.